அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அனைத்துமே பொய்யான வாக்குறுதி. அதுல இந்த விவசாய கடன் வந்து அனைவருக்குமே விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னாங்க. இப்ப 5 ஏக்கராக்குள்ள வச்சுக்கோங்க 50,000 மட்டும் தள்ளுபடி. இது என்ன மாதிரி உருட்டுமே தெரியல. பயங்கரமான உருட்டா இருக்கு. நான் உள்ள எடுத்து ஈயத்தை எடுத்து போய் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு மகா உருட்டாய் போச்சு. அதிமுக திமுக விவசாய கடன் தள்ளுபடி, இவங்க விவசாய கடன் தள்ளுபடி. ஏன் கடனாலே ஆகுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா திமுக வரும்போது அனைவருக்கும் 1000 ரூபாய் மனு தெரிஞ்சாங்க. அப்புறம் கல்லூரி உள்ள பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் இந்த விவசாய கடன் ஒரு திட்டமும் இருக்கு. 50,000 மட்டும் தள்ளுபடி. அது 5 ஏக்கராக்குள்ள என்னென்ன இந்த 200 யூனிட் மின்சாரம் எல்லாமே உருட்டு விளையாடுறதுக்கு 6 சிலிண்டரு, தாய்மாம சீரு, தங்க மோதிரம் எல்லாமே வந்து சுத்தமான திருப்பில போட்டு ஆட்டி எடுத்து உருட்டுனா உருட்டு. தமிழக வெற்றி கழகத்தோட உருட்டு என்னமா உருட்டு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் தான் அது வேலைக்கும். எப்படின்னா விவசாயம் கடன் ஆகுதாங்க. ஒரு தண்ணி பாட்டில் அதோடைய நிர்ணயம் பண்றது முதலாளி. இப்படி எல்லா பக்கமும் முதலாளியே அந்த உற்பத்தி பொருளுக்கு நிர்ணயம் பண்ணும்போது விவசாயி 6 மாதமும் ஆண்டு கணக்காவோ மாத கணக்காவோ கஷ்டப்பட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், இளநீ, தேங்காய் என்னென்னமோ உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு கொண்டு வந்தா அவரால் அந்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. காரணம் யார் விலை நிர்ணயம் பண்றா? அங்க இருக்க இடைத்தரகர்கள். இவர்கிட்ட 10 ரூபாய்க்கு வெங்காயத்தை எடுத்துட்டு இங்க கிலோ 50 ரூபாய்க்கு ஏழை விடுறாங்க. அப்ப அவருடைய மனசு எவ்வளவு கொந்தளிப்பா இருக்கும்.